இதுவரை எத்தனாவது காரியம் பார்த்துருக்கோம்? எஸ், 5 காரியத்தை ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். இந்த நாளையும் தேவ நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நமக்கு 6வது காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பாராக. அல்லேலூயா. ஓகே, ஆவியானவர் எப்படி நம்ம கூட பேசுவார் அப்படின்னா, அதுக்கு நம்ம எல்லாம் ஒரு நாளும் சொன்னோம். தெய்வ வார்த்தையின் மூலமாய் பேசுவார், சக மனிதர் விசுவாசிகள் மூலமாய் பேசுவார். இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் இப்போ இதுதான் ரூலான்னு கேட்டால் எஸ், அப்சல்யூட்லி இதுதான் ரூல். பிகாஸ் இது எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலிருந்து வசனத்திலிருந்து தான் எடுத்து காண்பிக்கப்படுகிறதே தவிர நான் என் சுயமான ஒரு காரியத்தையும் எடுத்து இங்க கர்த்தர் நமக்கு போதிக்கல. அவர் போதிக்கிற காரியங்கள் எல்லாமே வேதத்திலிருந்தும் வேதத்தின் வசனத்திலிருந்து மட்டுமே ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சில பேர்கிட்ட பேசும்போது கர்த்தர் எப்படி பேசுவார்னாலே அவங்களோட டெஸ்டிமனின்றது கம்ப்ளீட்டா வர மாதிரி இருக்கும். ஒரு நாள் பிரதர் நான் ரொம்ப கதறி, ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் நான் ஒரு நாள் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல, அவ்வளோதான் பேசாமல் செத்துடலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அழுதுட்டேன், ஆண்டவரே வாரும் 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 கண்ணீரை விட்டேன், ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டு கதவு தானா திறந்தது பிரதர். தானா திறந்து அதுக்குள்ளேருந்து ஒரு வெள்ளையாக ஒருத்தர் உள்ளே வந்தார். அப்படியே அவர் தலை முடியெல்லாம் அப்படியே நல்லா கோல்டன் கலரில் அப்படியே சுருளாக இருந்துச்சு. அப்படியே அவர் பார்த்தீங்கனாலே ஒரு அப்படியே ரூம் ஃபுல்லாகவே ஒரு ஒளியாக இருந்துச்சு பிரதர். என்கிட்ட வந்து, மகளே லூரியா அழாதப்பா, நான் இருக்கிறேன், ஆண்டவரை என்னை அவரோட கையை தொட்டு என்னை நெஞ்சில் அணைச்சிட்டு என்னை கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு, மகளே அழாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு கூட நிற்கிறேன் சொல்லிட்டு இப்போ தான் பிரதர் போகிறாரு. பாதி வழி கூட போயிருக்க மாட்டார். நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் இங்கேருந்து போனார் அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் நம்பக்கூடாது. ஹலோ, ஆண்டவர் வந்தார், இப்போ தான் நின்னார், என் கூட பேசினார், இப்போ தான் உட்காந்து என் கூட சாப்பிட்டாரு, இப்போ தான் தூங்கினார், எனக்கு தேவையானதான் சொல்லி கொடுத்தாரு, இப்போ தான் அழுவும் போது என் கண்ணை தொடச்சி விட்டாரு, என்னை நெஞ்சார அணைச்சிக்கிட்டாரு, அவரோட கை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருந்துச்சு, அவர் முடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளமாக. இது எல்லாமே ஒரு மனிதன் கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்கிறான் என்று ஒரு சாட்சியாக ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இதை பார்த்து இந்த அனுபவத்துக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நானும் ஜெபம் பண்றேன், எனக்கும் ஆண்டவர் வருவார். நான் சொல்லுகிறேன், அது அவர்களுடைய கற்பனை. அடிச்சு சொல்ல முடியும், அது கற்பனை, அது உண்மை கிடையாது. எப்படி சொல்றீங்க? எப்படி இருக்க முடியும்? நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சுயம் அதுவும் சொல்லல, நான் வேதத்தின் அடிப்படையில இருந்து காட்ட விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏனென்றால் படிக்க வேணாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர்கள் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, மனுஷர்ல ஒருத்தரும் பார்க்க முடியாத தேவன், அவ்வளவு பயங்கரமான தேவன், அவ்வளவு கர்த்தர். அப்ப இவங்க எதை நம்பல? சபையில பேசும்போது ஆவியானவர் எப்படி பேசுவாரு, தேவனுடைய வார்த்தைகளை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, வசனத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆவியானவர் எப்படி பேசுவாரு? ஆவியானோட நடத்துதலின்படி இல்லாம இவங்களோட கற்பனை என்னன்னா, எனக்கு இதெல்லாம் வேணாம், ஆண்டவரே டைரக்டா வரணும்ன்ற ஒரு கற்பனை, ஒரு யோசனையை தவிர இது எதுவும் வேதத்தின் அடிப்படையில் உண்மை இல்லை. ஏன்னா தயவு செய்து இதை பார்த்து எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு சொன்னீங்கன்னா அது மிக மிக தவறான ஒரு காரியம். நான் அழுதுட்டு இருந்தேன், தெளிவா சொல்ல, இப்பதான் பிரதர் நீங்க பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டார், நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. வந்தாரு, கண்ணர் தொடச்சு விட்டாரு, நெஞ்சில் அணைச்சிக்கிட்டாரு, முடி பாத்தீங்கன்னா காலி ஹேர், ஆண்டவருக்கு அவ்வளவு அழகா பஃப்னு இருந்துச்சான். போய் ஒருவேளை இவங்களுடைய யோசனையா கற்பனையா இருந்திருக்கலாமே தவிர இது உண்மை கிடையாது. இப்படி நான் கர்த்தரை யாராச்சும் பார்த்தேன், இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்தாருன்னா யாருமே நம்பாதீங்க. இது வேதத்துக்கு புறம்பானது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன்னா மார்க் படிக்க வேணாம். மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் திரும்ப வர நாழிகைய பிதாவாகிய தேவனை தவிர ஒருவனுக்கும் தெரியாதுன்றார். ராமன் சொல்லுவோமே.
அப்போ பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எப்ப ரிட்டர்ன் வருவாருன்னு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. சோ ஆண்டவரே சொல்றாரு. ஆனா நம்ம என்ன, சில பேர் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இப்பதான் வந்தாரு, இயேசு கிறிஸ்து கூட இப்பதான் நான் உட்கார்ந்தேன், இயேசு கிறிஸ்து இப்ப தான் பார்த்தேன் அப்படின்னா செகண்ட் கம்மிங் உங்க வீட்டுக்கு மட்டும் தனியா வந்துட்டாருன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு வேதம் போய் சொல்லணும், இல்ல நீங்க போய் சொல்லணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லிருச்சு, மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்போ வேதம் போய் சொல்லாது. தயவு செய்து இவர்களை பார்த்து, இந்த மாதிரி ஆட்களை பார்த்து எனக்கு இந்த மாதிரி அனுபவத்தை நீங்க எதிர்பார்க்காதபடிக்கு தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தை கேளுங்க. அதுதான் நிலையானது, நம்பிக்கையானது, அதுதான் நித்தியமானது, அதுதான் வேத வார்த்தைக்கு ஒத்து போகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்போ நான் பார்த்தேன், இப்பதான் வெள்ளை அப்படியே வெள்ளை உருவம் இப்பதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தேன். இப்பதான் இங்க நின்று பேசுறேன். ஐயோ, இங்க நின்று இப்படி நின்று இப்ப பேசுறாரு. பேசி முடிச்சிட்ட பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன். பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டாரு பாஸ்டர். நம்பாதீங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது. இதை நம்பி பல கூட்ட ஜனங்கள் இந்த மாதிரி, ஏமா நான் இயேசுவை பார்த்தேன்னா அப்ப இயேசு வந்தாருன்னா அப்ப செகண்ட் கம்மிங். பிதாவுக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டாரா? இல்ல, பிதாவுக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு ரெண்டாவது இப்ப வரப்போறது என்ன, மூணாவது வருகையா, நாலாவது வருகையா? அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா நிதானிச்சுக்கணும். இது எல்லாமே உங்களுடைய கற்பனைகள். இப்ப நம்ம தனியா இருக்கும் போது யாராச்சும் நம்ம கூட இருக்கிற மாதிரி நினைச்சுட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கிரியேட்டட், அந்த மாதிரி யோசனைகள் இருக்கிறது தவிர இது வேதத்துக்கு ஒத்து போகிற காரியம் இது இல்லை. அதனாலதான் தேவ ஆவியானவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரை எப்படி என் கூட பேசுவாரு அப்படின்னா, கர்த்தர் எப்படி என் கூட பேச ஆவியானவர் மூலமாய் பேசுவார். தொடர்ந்து பார்த்தோம், 5 காரியங்களை பார்த்தோம், எப்படி ஆண்டவர் உங்க கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியானவர் பேசுகிற 6வது காரியம், அவர் வார்த்தையின் மூலமாய், அவர் வார்த்தையை நினைப்பூட்டுவதன் மூலமாய் பேசுகிறார். அவர் வார்த்தையை நினைப்பூட்டுவாராம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவரோட சொல்லுங்க, அவர் ஆமென் சொல்லுவோம். அவருடைய வார்த்தையை அவர் நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துகிற தேவன். வாட் a mighty God. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிற தேவன். ஹalleluya. சொல்லுங்க, அவர் ஆமென் சொல்லுவோமே. இப்போ நம்ம நல்லா தெரியும், நம்ம தேவனுடைய கிருபையால நம்ம இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பேருக்கு இப்போ சப்போஸ் நீங்க தூங்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு உங்களை எழுப்பி 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் கர்த்தர் நம்ம சபையில கொடுத்தாரு சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல போன வருஷம் ஒன்று சொன்னமே, என்னது அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண மனிதருங்க தான், நம்ம சாதாரண மனுஷங்க தான். திடீர்னு சடனா கேட்டா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. எத்தனை பேர் வராதுன்னு ஒத்துக்கிறீங்களா? அது உங்களுக்கு யாரா இருந்தாலும் திடீர்னு வசனம் டக்குன்னு எனக்கு அப்படி எனக்கு கூட தான் இங்க இருக்கும், இங்க வராது. என்ன ஏதோ ஒரு வசனம் இருக்குமே, ஆனா கேட்டிருப்போம், அதை நினைவை வைத்திருப்போம், ஆனா அதை நம்மளால அதை கரெக்டா நமக்கு ஞாபகத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் ஆவியானவர் எப்படி உங்களோடு கூட மீண்டும் பேசுவார்னு சொன்னா படிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. போன வாரம் தான் இந்த ட்ரினிட்டி பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண முடிஞ்ச பிறகு, அதனால வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்களுக்கு நினைப்பூட்டுகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். தேவனுடைய வார்த்தையை தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீங்க நினைப்பூட்டும் போது எனக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருப்பதின் அடையாளம்.
சொல்லுங்களேன். ஒரு திடீர்னு கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு தோன்றும் போது, திடீர்னு உங்களுக்குள்ள தேவன் ஒரு வார்த்தையை வைக்கும் போது நீங்க நினைச்சுக்கலாம், இது திடீர்னு எனக்குள்ள தோணுது, ஏன்னு தெரியல பிரதர். நம்ம கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜெபிக்கும் போது நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், நான் ஜெபம் பண்றேன், இந்த வார்த்தை என் வாயில வந்துகிட்டே இருக்கு. நம்ம வேற விஷயமா ஜெபிப்போம், ஆனா வேற நமக்கு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை நீங்க பேசுறதோ இங்க நீங்க நினைக்கிறதோ இல்ல, தேவ ஆவியானவர் உங்கள் மூலமாய் அந்த வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஜாலியா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போறீங்க, ஜாலியா நீங்க போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, ஜாலியா சிரிக்கிறீங்க, ஜாலியாக அவங்க கூட எங்கே போகணுமோ எங்கே போகிறீங்க, பார்க்கு போகலாம், சினிமா போகலாம், ஃப்ரெண்ட்ஸா எங்கெங்கே போகிறோமோ எங்கே போயிட்டு இருக்கலாம். திடீர்னு உங்களுக்குள்ள ஒன்று தோணும், நான் இங்கே உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது, கெட். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நீங்க நான் ஜாலியாக இருப்பீங்க, அவங்க கூட நீங்க பேசுவீங்க, அவங்க கூட நீங்க சிரிப்பீங்க, அவங்க கூட நீங்க ஃபன் பண்ணுவீங்க, அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீங்களே போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு சபையில பேசின தேவனுடைய வார்த்தையோ இல்ல கர்த்தர் உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கிற தேவனுடைய வார்த்தையோ திடீர்னு உங்களோட நினைவுக்கு வந்து சடனா எழுந்திருப்பீங்க. நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஐ அம் நாட் worthy, நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் இந்த இடத்துல உட்கார வேண்டிய ஆள் நான் கிடையாது. அப்ப ஏன் நீங்க போற வரையும் போயிட்டீங்க? அப்ப ஏன் திடீர்னு நின்னீங்க? ஏன் திடீர்னு எழுந்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், வார்த்தை மூலமா நினைப்பூட்டுகிறார். நீ உட்கார வேண்டிய இடம் இது கிடையாது. அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க கூட பேசலாம், அவங்க கூட ஜாலியா இருக்கலாம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆவியானவர் நினைப்பூட்டுறாருன்னா உடனே அந்த இடத்துல இருந்து எழும்புங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது? எத்தனை பேருக்கு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் பேசி தேவ ஆவியானோட வார்த்தையின் மூலமா எழுந்து டக்குன்னு வந்திருக்கிறீங்க? அப்படி இருக்கிற எல்லாருமே தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் பேசலைன்னா உங்களால அந்த இடத்துல இருந்து எழுந்து வர முடியாது. நீங்க ஆல்ரெடி ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எழுந்து வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் ஏவுகிறபடினால், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்து பேசுகிறபடினால் இங்க உட்காரக்கூடாது. அவங்க தப்பா பேசுறாங்க, ஒரு காரியம் தேவையில்லாம போகுது, அந்த இடத்துல உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு லாக்கி இல்லை, கம் அவுட் அப்படின்னு சொல்லும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்பு எழுந்திருக்கும். ஏன்னா உங்களை நடத்துகிறவர் மனுஷனுடைய பேச்சை நீங்க எழுந்திருக்கல, ஆவியானோட பேச்சை கேட்டு ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். சொல்லுங்களேன், தேவ ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நினைப்பூட்டி, நீ இங்க உட்கார வேண்டிய ஆள் கிடையாது, நீங்க நிக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ இதெல்லாம் பேச வேண்டிய ஆள் கிடையாது அப்படின்னு தேவ ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எத்தனை பேருக்கு ஆவியானவர் இந்த மாதிரி காரியங்களை நினைப்பூட்டி இருக்கிறார்? அப்ப கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆவியானவரை நன்றி அப்பா, நீர் என்னோடு பேசுகிறதுக்காய் நன்றி, நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி, உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறதுக்காய் நன்றி. ஓ ஹalleluya, வாய்களை திறந்து thank you Lord, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களை எல்லா காரியங்களுக்கும் நினைப்பூட்டி ஒவ்வொரு காரியங்களுக்கும் எங்களை நீர் கர்த்தாவே பாதுகாத்து நாங்கள் உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எங்களுக்கு எங்கள் வாயிலிருந்து சொல் பிரபாவதற்கு முன்பதாக அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் தாமே எங்களுக்கு எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை போதித்து நீர் எங்கள் மேல் கிருபையா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வாயிலை திறந்து சொல்லுவோம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவர். ஆவியானவர் சில வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். வார்த்தையின் மூலமாய் அவருடைய வாக்கு தத்தங்களை தேவன் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நான் இப்ப விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. இப்போ வாக்கு தத்தம் அப்படின்றது நீங்க நல்லா பாருங்களேன், உங்களுக்கு ஆவியானவர் ஒரு ஏதோ சபையில இப்போ வந்து பாருங்க, இப்போ 2026னா இப்போ எல்லா சபைகள்ல ஒரு வாக்கு தத்தங்கள் இருக்குது இல்லையா? நீங்க எப்பயாச்சும் நீங்க கேட்டாங்க கரெக்டா நம்ம சொல்லிடுவோம், அந்த இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் சொல்லிடுவோம். 4-5 வருஷம் முன்னாடி வாக்குத்தத்தங்கள், இந்த வாக்குத்தத்தம் நம்ம வந்து அப்பப்போ ஓகே அதை வந்து மறந்துட்டு இருப்போம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், சில நம்ம நடக்கும்போது பஸ்ல போயிட்டு இருக்கோம், முன்னாடி இருக்க ஏதோ ஒரு ஆட்டோல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் நம்ம கூட அந்த வாக்குத்தத்தம் வந்து ஆவியானவர் எனக்கு கூட என் கூட இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ்டர் வந்து வேற ஏதோ எடுக்கும் போது அந்த வாக்கு தத்துவம் வரும்போது உங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசின வாக்கு தத்துவம், இது ஆண்டவர் எனக்கு பண்ண ப்ராமிஸ். அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, சில டிவியில் ஊழியக்காரங்க வரும்போதும் சில பிரேயர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பேசும்போது அந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் நினச்சிக்காதீங்க, அது எல்லாமே ஆமால அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, ஆமேன்னு சொல்றதுக்கு இல்லை.
ஆவியானவர் இந்த வாக்கு தத்தங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார்னு ஒரு விஷயம் சொன்னா எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்க ரொம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நம்ம ஊர்ல வாக்கு தத்துவன்றது அது என்னன்றது எனக்கு இன்னி வரைக்குமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போகும்போது மாசத்துக்கு ஒரு வாக்கு மாச வாக்கு தத்துவம் ஆச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் போகும்போது இன்றைய வாக்கு தத்துவம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்ச வாக்கு தத்துவம் என்னாச்சு? பிப்ரவரியில் நடந்த வாக்கு தத்துவம் என்னாச்சு? நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? ஜனவரிக்கு ஜெபம் பண்றீங்களா? பிப்ரவரிக்கு ஜெபம் பண்றீங்களா? மார்ச்சுக்கு ஜெபம் பண்றீங்களா? இல்ல அனுதினமும் உங்களுக்கு வர வாட்ஸ்அப்ல வரது ஆமென் அப்படின்ட்டு போயிடுறீங்களா? வாக்கு தத்துவம் விளையாட்டு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்று சொன்னால் வேதம், ஏன்னா கர்த்தர் நம்ம ஈஸியா நம்ம மீட்கெடுக்கல. முன்பு பாவிகளாய், துரோகிகளாய், அக்கிரமக்காரர்களாய், தேவனற்றி இருந்தவர்களாய், வாக்கு தத்தத்துக்கு புறஜாதிகளாய், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எல்லா வாக்கு தத்தத்துக்கும் உடன் சுதந்திரவாளியாக்கி, ஹல்லேலூயா, தேவன் நம்மை நிறுத்திருக்கிறான்னு சொன்னா, எனக்கான வாக்கு தத்தத்தை தேவன் எதன் மூலமா என்னை அவர் மீட்டெடுத்து எனக்கு வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா வாக்கு தத்தங்கள், சொல்லுங்க, எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரு வாக்கு தத்துவம் இல்ல, வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நீங்கள் உடன் சுதந்திரவாளி. இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆனா நம்ம ஊர்ல அப்படியே மாத்திட்டாங்க. ஏன்னா அது 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 டெய்லி ஒரு வேர்ட், டெய்லி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து 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 உங்களுக்கு 1ஆம் தேதி வாக்கு தத்துவமே ஒரு கட்டத்தில் மறந்துடும். ஒரு சர்ச்சில் நான் ரீசெண்ட் டேஸில் போயிருந்தேன், இந்த ஜான்வரி ஆராதனைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு இவங்க சொல்லுவாங்க. எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஜான்வரி வாக்குத்தத்தலேருந்து டிசம்பர் வாக்குத்தத்தம் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோடனே கிளாப், சர்ச்சே கிளாப் கொடுத்து அவங்களுக்கு யார் ப்ரைஸ், அது ஒரு 3-4 பேர் சொன்னாங்க. 3-4 பேருக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. வாக்குத்தத்தை கரெக்டாக சொல்றது மேட்ரு கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் நடந்துச்சா? வாழ்க்கையில் நிறைவேறிச்சா வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தை மனப்பாடம் பண்ணி சொல்றது குழந்தைங்க சொல்லிட்டு போமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சங்கீதம் 119வது அதிகாரத்தை எனக்கு தெரிஞ்ச பையன் ஃபுல்லாமே சொல்லுவானே. கேப் நடுவுல ஒரு வருஷம் எடுத்து அங்கதான் ஆரம்பிக்கிறான். அப்போ மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு ஸ்கூல் கிடையாது. ராமன் சொல்லுவோமே, இது எல்லாம் ஜீவன் உள்ள தேவனுடைய ரத்தத்தினாலே நான் இதற்கு உடன் சுதந்திரவாளி ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுனால இல்ல, இதை வச்சு நான் ஜெபிக்கும் போது இதுல இருக்க வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும். நான் மனப்பாடம் பண்ணி சொல்றது இது விஷயம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அநேகர் நம்ம நினைச்சிருக்கலாம், எத்தனை பேர் இன்னைக்கு அதை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சு கொண்டோமா? தேவன் நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு சாட்சியா இருங்க. தேவன் எனக்கு வருடமோ எனக்கு பேசுகிற வார்த்தை எல்லாமே என் வாழ்க்கையில் நிறைவேறிருக்கு. எல்லாம் ஒண்ணு விடாம நிறைவேறிருக்கு. நான் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறேன். தேவன் நாம மகிமைப்படட்டும். அப்ப நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நிறைவேறது, ஏன் உங்க வாழ்க்கையில் நிறைவேறல? நிறைவேறணும். அப்போ வாக்கு தத்தத்தை, இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தம், அதை காத்தாடியா விட்டுடாம, அதை பறக்க விட்டுடாம, அது பறக்க விட வேண்டிய காலகட்டம் இது இல்லை. அதை வைத்து ஜெபிங்க. வாக்கு பண்ணிருக்கு. ஏன் ஆவியானவர் வார்த்தையை நினைவுபடுத்துகிறார்னு சொன்னா, இப்ப கூட நான் பேசும்போது ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிற சில வாக்கு தத்தங்கள் நினைவு வரலாம். ஆண்டவரே இப்படி வெப்பன் சொன்னாரு, இந்த காலத்துல உங்களுக்கு கரெக்டா யார் பேசுனா, எந்த அதுக்கான சூழ்நிலை எதன் மூலமா உங்களுக்கு ஆண்டவர் பேசினாருன்றது ஞாபகம். எதுக்காக ஆவியானவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றாருன்னா, நான் உனக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறல, நீ எப்ப அதுக்காக ஜெபிக்க போற? இன்னைக்கு ஆவியானவர் இந்த நாள்ல உங்களிடத்துல கேட்கிற கேள்வி, நான் உனக்கு பேசுகிற வாக்கு தத்தங்களை நினைவுபடுத்துகிறேன். ஆனா இந்த வாக்கு தத்தத்துக்கு ஆமென்னு சொல்லாம இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. அவர் கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. ஏன்? நான் அந்த வாக்கு தத்தத்தை ஆமென்னு சொல்லிட்டோ இல்ல 1 மாசம் 2 மாசம் ஜெபிச்சுட்டோ நிறுத்திடுறேன். நோ, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றி தீர்க்கிறவரை எதுக்கு எனக்கு ரிமைண்ட் பண்றாருன்னா, அதை நிறைவேற்ற ரிமைண்ட் பண்றார். சம்டைம்ஸ் கேட்கும் போது நம்ம சொல்லுவோம்ல,
இது எனக்கு யாராச்சும் டிவியில் பார்க்கும்போதோ இல்லை வேதத்தில் நம்ம வாசிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஊழியக்காரர்கள் பேசும்பொழுதோ கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு, எனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார். உங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறாருன்னா அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். உங்களை அப்பா இப்படிலாம் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ண நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. ஏன்னா யோவான் 14 படிக்க வேணாம், 14:26 சொல்கிறது, அவர் நினைவுபடுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். அப்ப ஜெபிங்க, நீங்களும் இதே இடத்துல உயர்ந்து வரணும். உயர்ந்து வருவீங்க. நீங்கள் வாளாகாமல் தலையாவீங்க, நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க, நீங்கள் கடனே வாங்காமல், இந்த மாதிரி வாக்குத்தத்தம் யாருமே கொடுக்க முடியாது. கடனே வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி தேவன் உங்களை வைப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுடைய வாழ வைப்பார், உங்களை சிறந்து. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்னாச்சும் மட்டமா இருந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களோட கற்பனைக்கு எதிர்மறையா இருக்கும். உங்களால நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல இருக்கும். சொல்லுவார், அவர் ஒன்று வாழாக்காம தலையாக்குவன்வர், நீ கீழாகாம மேலா, நீ கடனே, அவனுக்கு ஊர்பட்ட கடன் இருக்கும், அவனை பார்த்து கதை சொல்லுவான், கடனே வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகள் மீன் தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் நீ மாறுவாய். அப்ப தேசங்களுக்கு தேவன் மேலான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, அதை நிறைவேறலன்னு சொன்னா, அதுக்காக தேவன் எனக்கு நினைப்பூட்டுகிறார் அர்த்தம். உங்களுக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். உங்களோடு கூட தேவன் பேசியிருக்கிற வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால், எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு அப்படி இல்லை, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க அவரை கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு ரிமைண்டர் ஆகும். திடீர்னு ஒரு வசனம் வாயில வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க பைக்ல போகலாம், நடந்து போகலாம், ஏதோ நார்மலா நடந்துட்டு இருக்கலாம், திடீர்னு ஒரு வார்த்தை வாயில வரும். திடீர்னு வார்த்தை ஆண்டவர் வாயில வைக்கிறாருன்னா அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க, அதை தியானிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். நினைப்பூட்டுகிறார்னு சொன்னா உங்களோட பேசுகிறார். அது வார்த்தையின் மூலமாய், தேவ வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். ராமன் சொல்லுவோமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். எல்லாரும் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ உங்க ஃபோன் நம்பருக்கு இப்போ ரீசார்ஜ் முடிய போகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ரீசார்ஜ் முடிய போகுதுன்னா டக்குன்னு முடிஞ்சிடுமா? 3 நாள் முன்னாடியிலேருந்தே கால் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய சேவை இன்னும் 2 நாட்களுக்குள் நிறைவடைய போகிறது, தயவு செய்து இந்த திட்டத்தை தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவையான ரீசார்ஜ் செய்யுங்கள் சொல்லிட்டு விட்டுரும். அதுக்கப்புறம் தான் காலே போகும். 2வது நாள் பண்ணீங்கன்னா 2வது நாளும் வரும், 3வது நாள் பண்ணீங்கன்னா 3வது நாள் வரும், 4வது நாள் லைனே போகாது. இப்போ கம்பெனி உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு ரீசார்ஜ் முடிய போது நீ ரீசார்ஜ் பண்ணு, உன்னோட சேவை துண்டிக்கப்பட போது நீ ரீசார்ஜ் பண்ணு, உன்னுடைய கால்லாம் டிஸ்கனெக்ட் ஆக போது நீ ரீசார்ஜ் பண்ணு. ஆல்ரெடி ரிமைண்ட் பண்ண வேண்டியது கம்பெனியோட வேலை, ரீசார்ஜ் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ரிமைண்ட் பண்ண வேண்டியது கர்த்தரோட வேலை, அதை கொடுக்க வேண்டியது கர்த்தரோட வேலை, அதை கேட்க வேண்டியது உங்களுடைய வேலை. அப்போ தேவ ஆவியானவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றாருன்னு சொன்னா அதை அவர் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க இந்த வசனத்துக்காக இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் நினைப்பூட்டுகிறதின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறலன்ற சீனே இருக்கக்கூடாது. எனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறியது அப்படின்னு சொல்லி இந்த சர்மன்லாம் முடிச்சுட்டு நீங்க ஆவியானவர் அறிஞ்சிட்ட பிறகு இதே இயர் 2026 2027 காலடி எடுத்து வைக்கும் போது தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொண்டேன், தேவன் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்து, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்து கொண்டேன் என்று சொல்லணும். ஆமென். இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ இல்லை, நம்ம 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 அதுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த வருஷம் ஆண்டோட நான் பேச போகிறாரோ தெரியலையே, நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது நிறைவேற உங்களுக்கு ஆவியானவர் தேவ வார்த்தையின் மூலமாய் நினைப்பூட்டுதலின் மூலமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் நினைப்பூட்டிருக்கிற வசனத்தை, அவர் உங்களுக்கு பண்ணியிருக்கிற ப்ராமிசஸை, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டுகிறது மட்டும் இல்லை, அந்த நினைப்பூட்டுதலின் மூலமாய் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப 6வது காரியம், தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். இப்ப எத்தனை காரியம் பார்த்துருக்கிறோம்? மொத்தம்
6 காரியம் பார்த்துருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. வாட் ஹேப்பன்? ஓகே பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ 7வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 காரியங்கள் மூலமாக, இந்த 7 காரியங்கள் மூலமாக தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இது வேதத்தின் அடிப்படையிலிருந்து வார்த்தையின் மூலமாய் தேவ ஆவியானவர் போதித்திருக்கிறார். ஆமென். இப்போ 7வது காரியம், இந்த 6 காரியங்களும் நமக்கு தேவன் பேசியிருந்தார். தேவனோட நாமம் மகிமைப்படட்டும். ஒரு காரியத்தை நம்ம பேசும்போது வேதத்தில் இருக்குதா அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணிக்கணும். ஆமென். நீங்க எங்க போனாலும் சரி, ஹல்லேலூயா, அவங்க பேசுற வார்த்தை பைபிள்ல இருக்குதா, அவங்க சொல்ற வார்த்தை வசனத்துல இருக்குதா செக் பண்ண வேண்டியது கண்டிப்பா விசுவாசிகளாகிய உங்களோட வேலை. ஒரு ஆமென் சொல்லுவோமே, அது இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அதாவது 7வது பாயிண்ட், சோதித்தறியுங்கள், சோதித்து அறியுங்கள். சர்ச் பண்ணுங்க, கரெக்டா? இவங்க இந்த 6 வார்த்தையின் மூலமா நாங்க கேட்டிருக்கிறோம். இந்த 6 வார்த்தையும் வேதத்தில் இருக்குதா? ஆமென். வசனத்தில் இருக்குதா? இல்ல இம்மானுவேல தனியா ஏதாச்சும் வளர்றாரா அப்படின்றத வசனத்துல இருக்குதான்றத நீங்க சோதித்து பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. படிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ சோதித்தறியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ இந்த இடத்துல யோவான் சொல்றாரு, பிரியமானவர்களே, உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறபடினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பிடாதப்பா. எங்க வசனம் பைபிள்ல இருக்குதுங்க, வசனத்துல இருக்குதுங்க. தேவனோட வார்த்தை நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா கடைசி நாட்கள்ல அநேகர் வஞ்சிக்கப்படுகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் ஜனங்க எல்லாமே உண்மை நம்பிடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஜெபம் பண்றேன் பிரதர், சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஜெபம் பண்றேன், ஒரு அமௌண்ட் கொடுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். ஐயா, உங்களோட வேலை ஜெபிக்கிறது தான் உங்களோட வேலையே. அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒருத்தருங்க ஜெபிங்கன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காசை எதிர்பார்க்க கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல ஒருத்தர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு காசு கொடுக்குறாங்க, காசு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்காக உங்களுக்கு தோணி, உங்களுக்கு ஆவியானவர் ஏவி, நான் எனக்கு அந்த ஊழியக்காரர் கொடுக்கணும்னு ஏவ தாராளமாக கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜோப் பண்றேன், உங்களுக்கு எனக்கு ஆஃபரிங் போட்டு விடுங்க, எனக்கு காணிக்கை கொடுத்து விடுங்க. எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர், நல்லா ஞாபகம் இருக்கு. 2018வது ஆண்டு ஊழியத்துக்கு வந்தப்போ செப்டம்பர் மந்த் ஆண்டருக்கு முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு நான் காத்துட்டு இருக்கிறேன். ஒரு ப்ராஃபட் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி டிசம்பர் மந்த் கையில் எது அந்த வருஷம் தொடங்கி எதுவுமே கிடையாது, இப்படியே நிற்கிறேன். அப்போ வந்து சொன்னார், அவர் மூலமாக ஆண்டவர் எனக்கு பேசினார். அவர் மூலமாக பேசுகிற வேர்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 2019 ஆவியானவர் உன்னை உயர்த்துவார். 2019 தேவ ஆவியானோட வார்த்தை நீ கற்றுக்கொள்வ, ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார். வசனங்கள் மூலமாக நீ அவர் அறிஞ்சிப்ப, வார்த்தையின் மூலமாக. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வைக்கும் போது ஒன்று, என் கையில் அடுத்த வேலைக்கு காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் நிறைவேறணும்னா எனக்கு ஒரு ஆஃபரிங் போட்டு விடுங்க, நல்ல வெயிட்டான ஆஃபரிங் போடுங்க. அழுவுறேன், இவ்வளோ பேசின தேவன் நீர், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நீர் குத்தாதான் எனக்கு சாப்பாடுன்றது உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ அழுது. அவர் மூலமா பேசின வார்த்தைகள் ஆவியானவர் எனக்கு அவர் மூலமா பேசின ஒரு காரியம் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அடுத்த வார்த்தை டிசைட் பண்ணிட்டேன், இவங்களாம் நம்பக்கூடாதுன்னு. எனக்கு எதுவுமே, நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாதைகளை சொல்கிறேன். இவங்களாம் நம்பாதீங்க. காசுன்னு ஒருத்தன் கேட்டு எனக்கு ஆஃபரிங் கொடுங்க, எனக்கு டைத்து கொடுங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் கொடுத்துடாதீங்க. எனக்கு இன்னொரு காரியம் என்ன ஞாபகம் இருக்குது, இதே ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன்.
எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு 2023 எனக்கு அன்னோன் பர்சன், யாருன்னே தெரியாது. அவங்க ஏதோ தேனியிலேருந்து கால் பண்ணாங்க, ஐ திங்க் தேனின்னு நினைக்கிறேன். தேனியிலேருந்து கால் பண்ணி, இமானுவல் பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க? நம்ம பாஸ்டர் பேசுகிறேன். இந்த மாதிரி நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து நாங்கள் சென்னைக்கு தான் வரோம். நான் உங்களோட மெசேஜ்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம். நான் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னாரு. எனக்கா வாங்க, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. வாங்க பிரதர் அப்படின்னு. அவங்க பேசும்போதே எனக்கு கிளியராக தெரிஞ்சுது, அவங்க நமக்கு என் ஆவியான நமக்கு தெரியப்படுத்த வரல. ஒருத்தர் நம்ம பேசுகிறாங்கன்னா அவங்க ஸ்பிரிட் என்னன்ற நமக்கு கிளியராக தெரியும். அவங்க என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்கன்னு நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அவங்க பேச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு சமாதானமே கிடையாது. அவங்க வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாகவே தரல. எனக்கு வாங்கன்னு சொல்கிறதா வராதிங்கன்னு சொல்கிறதா அப்படின்னு. எனக்கு என்னென்னா, சரி ஒரு கட்டத்தில் என்னன்றது ரொம்ப இன்றைக்கி வரேன்னே சொல்லிட்டாங்க, தீர்மானமே பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வரேன்னா. இல்லைங்க வராதிங்க, நீங்கள் வந்து நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வந்துடுங்க அப்படின்னு. எனக்கு கிளியராக தெரியும் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியும், அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா இதை நான் சொல்லி ஆக வேண்டிய, எனக்கு இது சொல்லணும்னு அவசியம் இதுல இல்லை. ஆனாலும் ஆவியான நினைவு படுத்துக்கிறார். அவங்க ஃபேமிலியாக வந்தாங்க. அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு என் முழு பேரே தெரியல. எங்கேருந்தோ பார்த்துட்டு எனக்கு 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 என்ன சொல்கிறேன்னே தெரில. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், உன்னோட டை தேடுன்னு. எனக்கு ஹீரோ கொலை நடுங்கிச்சு. யாருன்னு ஆவியில் உணர்றேன். அவங்க போய் சொல்கிறாங்க, கிளியராக தெரியுது. உன்னுடைய தசம பாகத்தை எடு, நான் என்னோட பணத்தை எடு. நான் எப்போவுமே அதை என்னது கிடையாது. அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னாரு, பயங்கர பெரிய வெயிட் அமௌண்ட். என்கிட்டே இல்லாமல் அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு. எதுவுமே பண்ணல. அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசாத, அவங்க பேசுவாங்க அப்படியான்னு கேட்டு கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துருக்கு. மெயின் ரோட்லேயே நின்று கிளியராக தெரியும் அவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியும். ரொம்ப எனக்கு வந்து என் பேர் அவங்களுக்கு தெரியல, என்னை பற்றின எதுவுமே தெரியல. ஆனால் வந்து சொன்னாங்க, ஒன்றுமே எதுவுமே சொல்லலை. அப்படிங்களா? ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டைத்தை வந்து யோசிச்சு பாருங்களேன். டைத்தை அவங்ககிட்ட கொடுத்தேன், ஜோம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார், வந்துட்டேன். அகைன் 2வது நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அவங்ககிட்ட இருந்து. பிரதர் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி, ஒரு 3000 போட்டு விடுங்களேன். நான் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். எனக்கு வர ஒரு ரூபா கூட எப்படி வருதுன்னு அது கர்த்தர் மட்டும்தான் அறிவார். கர்த்தர் பேரை வச்சு தயவு செஞ்சு பிச்சை எடுக்காதீங்க. கர்த்தர் பேரை வச்சு அப்படிதான் சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான ஆண்டு உங்களை போஷிச்சிருவார். கையேந்த விட மாட்டார். ஒரு மனுஷங்கிட்டையும் கையை நீட்ட விட மாட்டார். நான் கை நீட்டினதோட விளைவெல்லாம் நான் கையை நீட்டினதோட விளைவெல்லாம் மோசமாக பார்த்துருக்கேன். கர்த்தர் நல்லவர். அப்போ மற்றவர்களை இந்த மாதிரியான காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. ஆவியானவர் உள்ள வச்சு இவங்க பேசுகிறவங்க சரியான பர்சனான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமென். நம்ம கூட எல்லாமே நல்லா பேசுவாங்க, நம்ம கூட ரொம்ப ஹாப்பியாக பேசுவாங்க எல்லா விஷயத்திலும். ஆனால் அவங்க சரியானவங்களான்றத மாம்சீகமாக உங்களால் என்ன டெஸ்ட் வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாவா? ஆனால் ஆவியானவர் துணையோடு நீங்கள் கைடோடு நீங்கள் பழகும்போது, அவங்கள கேட்கும்போது, அவங்க கூட பேசும்போது, அவர்கள் அவங்க எப்பேற்பட்டவர்கள்ன்றத நீங்கள் ஒரு பணம் கேட்குறாங்களா, இல்லை ஊழியக்காரங்க பணம் கேட்குறாங்களா, கர்த்தர் சொல்கிறாரு சோதித்தறிங்க. உங்களுக்கு ஏவுவார். உங்களுக்கு ஏவும் போது கொடுங்க. நீங்கள் ஏன் அவரையும் உங்ககிட்ட வந்து கேட்கணும், நீங்களே கொடுப்பீங்க. ராமேன்னு சொல்லுவோமே, ஆவியானவர் ரொம்ப நல்லவர். திரும்ப படிக்கலாமே, 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி இருக்கிறபடியால் நீங்கள்
எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ. இதெல்லாம் தேவனுடைய ஆவிதானா? இதெல்லாம் தேவனுடைய ஆவிதானான்றத எப்படி சோதித்தறியணும்? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் பண்ணணும்னா காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடாம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த பிளட்டை கொடுத்துட்டு அகைன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு திரும்ப போகணும். அது ஒரு பெரிய அது கொஞ்சம் ஆஃப் டே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீட்டில் ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆயிடுச்சு. அப்போ அலர்ஜி ஆகிடும் போது வீட்டில் என்ன ஒருவேளை சுகர் இருக்கான்னு பார்த்துறேன்னு எனக்கு ஏண்டா ஏன்னா சுகர் அப்படின்ட்டு போது சரின்னு ஓப்பன் பண்ணாங்கன்னா சரி எப்படி நான் ஒன்றும் ஹாஸ்பிட்டல்லாம் நான் போக மாட்டேன், ஆமாம் பூச்சமா இரு சுகர் அங்கே ஏன் போகிறேன் அப்படின்னு வீட்டிலேருந்து ஒரு கிட் எடுத்தாங்க. டப்பா மாதிரி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்டிப் ஒன்று இருந்துச்சு, ஒரு 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 கேஜெட் ஒன்று இருந்துச்சு. அந்த கேஜெட்டில் மேலே ஒரு சின்ன ஒரு நீடில் மட்டும் போட்டாங்க. கையை காட்டுனாங்க. பேசினே இருக்கும்போது சக்குன்னு குத்திட்டாங்க. ஏண்டா பேசினே இருக்கும்போது குத்துற அப்படின்னு பேசிட்டே குத்திட்டு ஒரு சொட்டு ரத்தம் வருது. அதை எடுத்து அந்த மிஷினில் அந்த பேப்பரில் இப்படி வச்ச உடனே அதை சக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிளட்டி உங்களுக்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு சுகர் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பிளட்டை கொடுத்துட்டு இது இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ அப்படி தேவை கிடையாது. ஒரு சின்ன கிட்டு வந்துருச்சு. இதை வச்சு உங்களுக்கு உங்களுக்கு பிளட்ல சுகர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க உங்களால் முடியும். ஆமாவா? இப்போ போய் நீங்க பார்த்துட்டு வர்றது எப்படி இருக்கு, வீட்டில் வச்சு ஒரு கிட்ட வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கு? எது உங்களுக்கு ஈஸி சொல்லுங்களேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கிட்ட வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிம்பிள். அதே போலதான் மற்றவங்க உங்ககிட்ட என்ன பேசுனாலும், என்ன உங்களோட பிளானை பற்றியோ உங்களோட ஃபியூச்சரை பற்றியோ உங்களோட ஸ்டடீஸை பற்றியோ உங்களோட எதிர்காலத்தை பற்றி என்ன பேசினாலும் இந்த வேதம் என்கின்ற ஒரு கிட்ட வச்சு ஆவியானவரின் மூலமாய் அவர்கள் பேசுகிறவர்கள் யார், எப்பேற்பட்டவர், அவர்கள் எந்த மனநிலையில் பேசுகிறாங்க, அவங்க பேசுறவங்களாம் உண்மையா அது கர்த்தரோட வார்த்தையா என்பதை உங்களால சோதித்து அறிய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு கிட்ட வச்சு நீங்க அப்போ நீங்க போய் நீங்க பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுல இருந்தோம் நம்ம போய் கர்த்தர்கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவன் ஆவியானவர் மூலமாய் சோதித்தறிகிற, ஆமென் சொல்லுகிறேன், சோதித்து அறிகிற ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் கரெக்டா இதுல இவங்க பண்றதுதான் கரெக்டான்னு உங்களால நிதானிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப போய் நம்ம எல்லா ஆவியையும் நம்பிடாதீங்க. கர்த்தரை பத்தி பேசுவாங்க, மேன் சொல்லுங்க, கர்த்தரை பத்தி பேசுவாங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதை நீங்க சோதித்து இது கரெக்டான்றதை நீங்க தீர்மானிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? சொல்லுங்க, உங்களோட பொறுப்பு. இதற்கான ஆவியானவர் தேவையான ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள்கிட்ட பேசும்போது ஒருத்தங்க என்ன இன்டென்ஷனுக்காக பழகுறாங்க, என்ன காரியத்துக்காக உங்க கூட பழகுறாங்க, இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? யாரு எப்படி பிரதர் நம்ம நம்பிட முடியும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்பிக்கிற தேவன், ஞானிலும் சர்வ ஞானியாகிய தேவன், சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியை பெற்று வசனம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது இவர்களை தெரிந்து கொள்ளணும், இவர்களை சோதி தெரியணும்னா எனக்கு தேவ வார்த்தை மிக முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்று அந்நிய பாஷையை பேசிட்டு நிறைய பேர் போயிட்டு அந்த பாஸ்டர் கிட்ட போறேன், இந்த பாஸ்டர் கிட்ட போறேன், கையை வச்சா கையில கீழே விழுவாங்க, காலை வச்சா கீழே விழுவாங்க, ஒரு பாஸ்டர் அப்படின்ற இது எங்க, இது என்ன, இது நான் மேஜிக்கா பார்க்க போயிருக்கேன். சொல்லுங்க, ஒருத்தர் நம்பாதீங்க. இதெல்லாம் தேவனுடைய ஆவி கிடையாது. அவருடைய நாமத்தினாலதான் பேய் ஓடும். பேய் ஓடாது, அது பைத்தியக்காரதனம். அதுக்கு பின்னாடி ஓடி தயவு செய்து இந்த ஆவியை சோதித்து அறியுங்கள். இதற்கான தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு எப்படி பேசுகிறான்னு தெரிஞ்சா மட்டும்தான் இவர்களால் நம்ம சோதித்து அறிய முடியும். இவங்க பேசுறது கரெக்டா, இவங்க தப்பா பிரீச் பண்றாங்களா, இவங்க தேவனோட ஒருத்தர் வராரு,
ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இப்படி நிற்கிறான், இவர் இப்படி இப்படின்றார், நான் பையன் இப்படி சுற்றுறான். நாங்கள் என்ன சங்கு சக்கரது மாதிரிடா, நாங்கள் ராட்டினமாடா பார்க்க வந்திருக்கிறோம், நான் ராட்டினமா பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் வந்து அவர் தொடமாட்டாராம், ஊந்துருவான். அதை பார்த்துட்டு அவன் உழுத போறான்னு தெரிஞ்சு ஆல்ரெடி ரெடியா சால வச்சிருக்கோங்க. துண்டு அது என்னது, பெட்ஷீட், புது பெட்ஷீட் வாங்கி ரெடியா அவன் ஊந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் ஒரு ஜாலி. ரொம்ப வல்லமையான பாஸ்டர், அவரோட நாசியில் அந்த சுவாசம் வரும்போது பாட்டு 1000 மின்னல்கள் தாக்கியது போல ஏதோ ஒன்று எனக்குள்ளாய் நடந்தது. இப்போ நீ பாருங்களேன், அடுத்த கூட்டத்துக்கும் ஆயத்தமா வரும். இன்னைக்கும் ஐயா கை வைப்பாரு. அவங்களுக்கு என்ன தேவைன்னா, நான் உளுந்து எழுந்து எதை போனாதான் சபையில எனக்கு ஏதோ நடக்குது. ஆனா சபையில சத்தியத்தை பேசுற ஜனங்களை பாருங்களேன், எங்க சபையில வார்த்தை தான் பிரதர் பேசுறாங்க, கர்த்தரோட வசனம் தான் பேசுறாங்க. எங்க சபை பாஸ்டருக்கு வல்லமை கிடையாது. எங்க சபை பாஸ்டர் கை வச்ச பேயை பத்திலாம் அவர் பேச மாட்டாரு. பேயை பத்தியும் பிசாசை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதை காட்டிலும் மேலான சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த கையை வச்சு ஓட்டுறது, உப்புன்னு வச்சு ஊதுறது, இதெல்லாம் நம்பி ஏமாந்துறாதீங்க. வசனத்தை அறிந்தீங்கள், ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதற்காக மற்ற வரம் பெற்றவர்களை நான் குறை சொல்லல. அப்ப நான் சொன்னேன், தேவன் சக தேவ பிள்ளைகள் மூலமாய் பேசுவார், உங்கள் பாவத்தை உணர்த்துகிறதன் மூலமாய் பேசுவார், தேவ வார்த்தையின் மூலமாய் பேசுவார், இருதயத்தின் சமாதானத்தின் மூலமாய் பேசுவார், மெல்லிய சத்தம் மூலமாய் பேசுவார், அவர் வார்த்தையின் நினைப்பூட்டுதல் மூலமாய் பேசுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, நீங்க நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. அவர்களை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. படிக்கலாம் 1 யோவான் அடுத்த வசனம், 4வது அதிகாரம் 2வது வசனம். ஓகே, இதை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இவர்களை எப்படி நீங்க பார்க்கணும், ஏன்னா இது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்துல சோதித்து அறிய வேண்டியது மிக முக்கியம். எல்லாரையும் நம்பின்னு போனா ஒன்னும் நடக்காது. ராமன் சொல்லுவோமே, படிக்கலாம். எப்படி நம்ம அறிஞ்சுக்கலாம்? தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி இருக்கிறார்னு நீங்க அறிஞ்சிக்கலாம்னா, எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமே. சும்மா உப்புன்னு ஊத்துறாங்கன்னா அவங்க வேதம் சொல்லுச்சு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் நாமத்தின் மூலமாய் பேய் ஓடும். நான் இந்த பாஸ்டர் வந்திருக்கேன், பேய் சொல்லும் போடா அப்படின்னு. அசிங்க தேவையா உனக்கு? நான் எவ்வளோ எனக்கு இன்னி வரையும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பேய் ஆடுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து, எனக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள். இந்த ஆவிக்குரிய விதம்லாம் பேய் போமாட்டேன் போமாட்டேன் போமாட்டேன், ஏய் நான் சொல்றேன் போ, போமாட்டேன், எல்லாம் தேவையான பேய் சொல்றேன் போக மாட்டேன். இது சாதா பேய் கிடையாது. இவரால் முடியலன்னா ஒன்னு சப்போஸ் இது சாதா பேய் கிடையாது, இது ஃபாஸ்டிங் தேவை. நீ தொடர்ந்து 3 வாரமா ஜபத்துக்கு, அதுக்கு பேய் கரெக்டா ஜபத்துக்கு பாத்தீங்களா, எல்லாமே வந்துடும். நீ செக் பண்ணு பேய் எல்லாத்துக்கும். பேய் ஓட்ட போறான்னு தெரிஞ்சு கரெக்டா முன்னாடி உட்காந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா, திடீர்னு அதுக்கேற்ற அல்லேலூயா வல்லமை லார்ட் பெட்டரா அல்லேலூயா சோதிச்சரிங்கன்னு சொல்லுது. நீங்க நடக்குதா பாருங்க, பேய் விசுவாசி வர மாட்டான், பேய் ஓட்டுற பேய் கரெக்டா ஆரம்பிச்சு அன்பாட்னு சுத்தி சபைக்குள்ள அவர் விடாத அடி, இன்னும் அக்கி நீ அக்கி நீ அக்கி நீ. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவருக்கு தொண்டை கிடையாது, தேவ பிள்ளைல சொல்ற கேளுங்க எல்லாம் பீப்புள். அப்போ ஒரு பாட்டுக்கும் ஒரு தீம் மியூசிக் இருக்கு, ஒரு தீம் இருக்கு. இந்த பாட்டு போட்டா டான்ஸ் ஆடணும். நம்ம ஆவிக்குரிய இதுலயும் ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கு. அதுல வல்லமை உண்டு உண்டு அப்ப என்ன மாதிரியான ஆள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல, வல்லமை உண்டு. அந்த பாட்டுக்கும் எகிரி குதிக்கிறோம். நானும் ரொம்ப நாள் அந்த பாட்டுக்கும் வல்லமை எகிரி குதிக்கிறேன்னா சம்பந்தம் எதுவுமே இல்லையே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. அதுக்கப்புறம் ஊற்று தண்ணீரே எந்த தேவா, என்ன மாதிரியான பாட்டுங்க. ஜீவ தண்ணீரே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதம் டான்ஸ் ஆடி ஹல்லேலூயா தேவ வல்லமை எனக்கு மகிமை வல்லமை. இவ்வளோ கத்தர் பேருக்கு எடுத்துடாதீங்க. நாம என்ன சொல்லுவாங்களேன், கத்தர் நான் இதுக்கு தான்
நான் என்ன பாடுறேன், அது என்ன வார்த்தை. சிலர் என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவனுக்கு லவ் ஃபெயிலியர். நான் பக்கத்தில் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், உடம்பச்சான் அப்படின்ட்டு அழுதுனே இருப்பான். ஒரு பாட்டு போட்டு அழுதுனே இருப்பான். பாட்டு முடிஞ்சுனே அழுவு நின்றோம். திரும்ப அந்த பாட்டு போட்டு அழுவோம். எனக்கு யோசிப்பேன், ஏன்டா அழுகுறவங்க கண்டினியூவாக அழுகணும். ஒரு குறிப்பிட்ட மியூசிக் வரும்போது மியூசிக்கை நிறுத்திட்டு ரிவைண்ட் பண்ணிட்டு அந்த மியூசிக் போட்டு அகைன் அழுவோம். ஒரு நிமிஷம் வர்றா அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி. எனக்கு இது வரைக்கும் இதோட சைக்காலஜி எனக்கு என்னறதே தெரியல. அநேக சொல்ற ஒரு வார்த்தை, எங்க பாஸ்டருக்கு வல்லமை இல்லை பிரதர், எங்க பாஸ்டருக்குலாம் வல்லமை கிடையாது. ஆனா எங்களுடைய எதிர் சபையில இருக்கிற அந்த தேவ மனிதர் என்ன வல்லமை பிரதர், அவர் தலையில கை வச்சார்னா போதும் பேய் ஓடுது, அவர் அப்படின்னா போதும் கீழே விழுறாங்க எல்லாம். எங்க பாஸ்டருக்கு வல்லமை இல்லை. எங்க பாஸ்டர் வேற வசனத்தை தான் போதிக்கிறார். எங்க பாஸ்டர் வசனத்தை கேட்டுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தா நாங்க ஏதாச்சும் மேஜிக் பார்த்துட்டு போகணும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் நாங்க ஆக்டிவிட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அலையா, வசனத்தை போதிக்கிறது, தேவ ஆவியானவர் போதிக்கும் போது இந்த வசனத்தை கேட்காம இந்த உருள்றது பொருள்றதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தீங்கன்னா சத்தியத்தை இழந்து போயிடுவீங்க. சத்தியம் முக்கியம். ஏன்னா இது உங்களை விடுதலையாக்க போறது கிடையாது. ஏன்னா பாஸ்டர் உங்க கூட தான் நியாயத்தீர்ப்பு நீங்க போறாரு. அப்போ ஆண்டவர் கேட்பாரு, சத்தியத்தை நீ அறிஞ்சிருக்கிறியா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கியாகும். அப்போ நம்ம இந்த காரியங்களை நம்ம விட்டுறக்கூடாது. இதை நான் அறிந்து இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரியான உபதேசங்களை உபதேசிக்கிறார்கள் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. படிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் பாஸ்டன்ஸ், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கள்ள போதகர்கள்னா யாரு? ஃபேக் பாஸ்டர்ஸ். இவங்க எப்படி அறியணும்னா, இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குது. அவங்க கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க, அவங்க ஃபுல் ஷேப்லாம் இருக்கணும், தாடி வச்சிருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பாடுறது ரொம்ப ஸ்டைலாக பாடுவாங்க. ஆனால் கத்தி அழுது கதறி சத்தம் போட்டு பேசுகிறாங்க பாரு, வெள்ளையாக இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் பரிசுத்தம், அவங்க தான் கரெக்ட் இல்லை. ஹலோ, கள்ள போதகர்கள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கலர்ஸ், இந்த வெள்ளை கருப்பு இதுக்கே இங்கே பெரிய பிரச்சனை வந்துருக்குது. வெள்ளையா கருப்பா, வெள்ளை போடலாமா கருப்பு போடலாமா, யூனிஃபார்ம் இல்லையா, இதுக்கே நமக்கு இங்கே வந்து நமக்கு நிறைய இந்த கள்ள உபதேசம்ன்றது எப்படி இருக்கும்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேவராக பேசுவான். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இன்றைக்கு ஒரு 5 லட்சம் வரப்போகுது. ஆமாம், ஒரு இடத்துல பார்த்தேன், சொல்கிறாங்க, இன்றைக்கு யூடியூப்ல இருக்குங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இன்றைக்கு தங்க துகள்கள் உங்கள் மேல் விழப்போகிறது, ஆவியானவர் கர்த்தர் உங்கள் மேல் உண்மையே தங்க துகள்கள் காட்டுறாங்க, தங்க துகள்கள் விழுந்திருக்குங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் தண்ணியை குடிச்சிட்டு வைன்ன்றார். கள்ள உபதேசம்ன்றது வேற எதுவுமே கிடையாது. வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்வதுதான் கள்ள உபதேசம். இயேசு கிறிஸ்து இல்லாத உபதேசத்தை பேசுவதுதான் கள்ள உபதேசம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் டைரக்டா பிதாவின் இடத்துல போகலான்றது கள்ள உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் வேணான்றது கள்ள உபதேசம். நீங்க பரிசுத்த ஆவியானவர் வேணான்றது கள்ள உபதேசம். அந்நிய பாஷை வேணான்றது கள்ள உபதேசம். பிதாவாகிய தேவன் இல்லைன்னு சொல்றது கள்ள உபதேசம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்றது கள்ள உபதேசம். வேத வார்த்தைகளை அப்படியே தங்களுக்கு சாதகமாய் மாற்றி பேசுவது கள்ள உபதேசம். இந்த காரியங்களுக்கு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா இவர்களுக்கு நீங்கள் எச்சரிப்பா இருக்க.
ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென் சொல்லுங்க. இப்போ படிக்கலாம். இது இப்போ படிக்கலாம். மத்தேயு 7:15 படிக்கலாம். சாரி, Matthew 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு வேதம் நமக்கு காட்டிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அல்லேலூயா அவர்கள் பட்சிக்கிற ஓனாய். கர்த்தர் சொல்றாரு எப்படி வருவாங்களாம். வசனம் எப்படி சொல்லுது? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆட்டுத்தோள்கள் என்ன? கிறிஸ்துவர்களா இருப்பாங்க. அழகா பேசுவாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் நமக்கு ஆறுதலா இருக்கும். அவங்க கை வச்சா பேய் விடும், அவங்க தொட்டா சுகம் நடக்கும், அவங்க பேசினா தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது இவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான இடத்துல இப்படி வருவாங்க. ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலோ இவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள். எப்படின்னா உங்களை கூட நல்லா பேசுவாங்க. நான் இதை பற்றி ரீசெண்ட் டேஸில் இந்த வீக்கில் படிக்கும் போது நான் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை தேவ ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு வர்றதோ இல்லை ஸ்டைலாக இது கிடையாது. அவங்க பேசுறதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க, ஆவியானவர் குறித்து பேச மாட்டாங்க. உங்களுக்கு என்ன சாதகமோ, உங்களுக்கு எது, நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்களா, எஸ் கரெக்ட், நீங்கள் போகிற வழி கரெக்ட் மகனே, நீ போகிற வழி கரெக்ட் மகனே, நீ போகிற வழி தப்பு. உங்களை சீர்படுத்துகிறவர் கர்த்தர். ஒரு காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்துவார் உங்க மூலமா. நான் சொன்னேன் இல்ல, ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமா பேசும்போது நீங்க நல்லா யோசிங்க. உங்களுக்கு சாதகமாகவே பேசுற ஆட்களை நீங்க நம்பி, அதனாலதான் சொல்லுது இதெல்லாம் சோதித்து அறியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. How many knows, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த பேரை மட்டும் நான் அவாய்ட் பண்ண விரும்புகிறேன். சென்னையில் இந்தியா தமிழ்நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 30-40 years பேக், ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் தேவன் இந்த தமிழ்நாட்டில் தேவன் பயன்படுத்தி வந்தார். அவர் எப்படின்னா, அவர் அந்த இடத்துல வந்தால் பெரிய அற்புதம், எங்கேயோ பெரிய அற்புதம் நடக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் எண்ணூரில் கால் வச்சாருன்னா தண்டர்படையில் இருக்க பேய் ஆடுமா. அவரை குறித்து சாதாரண ஊழியக்காரர்களை எல்லாம் நான் பார்த்து வியந்து போன தேவ மனிதர்கள் அவரை குறித்து சாட்சி சொல்லி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட காரியம் அப்படி பேய் ஆடுச்சு. அவர் வந்தாலே நடுங்கச்சு. அவனின் டிஜே சங்கல் எல்லாருக்கும் தெரியும். டிஜே சங்கலோட அவரோட கூட்டங்களுக்கு எவ்வளவு ஜனம் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிஜே சங்கலுக்கு முன்னாடியும் ஒரு கூட்டம் இருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த தேவ மனிதனுக்கு இருந்தார் பாஸ்டன்ஸ். அவரோட கூட்டத்துல அவ்வளோ அற்புதம் நடக்கும், அவரோட கூட்டத்தில் அவ்வளோ சுகம் நடக்கும். இவங்க போய் ஜனங்க எல்லாம் அவரோட வார்த்தைக்கு போய் என்ன ஆனாங்கன்னா, அவர் சொல்றது தேவ வாக்கா எடுத்துக்கிட்டாங்க. அவர் சொல்றதுதான் கரெக்ட், மற்றவர்கள் எல்லா ஊழியக்காரர்கள் பேசுகிறதும் தப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து, உண்மையாலுமே நம்மளுடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு காரியம் இருக்கு. அவரை நம்பி அவர் சொல்ற, இப்போ மற்றவங்க யாராச்சும் இல்லைங்க இது கள்ள உபதேசம்னு அவங்கள சபிச்சிருவாங்க. எங்க ஐயா சொல்றதுதான் கரெக்ட், அவர் சொல்றது என்னதான் அதான் சத்தியம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு கட்டத்தில் அவர் எழுந்து சொல்லிட்டாரு, நான் தான் பிதா அனுப்பிய கிறிஸ்து. எங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்குதுங்க. நான் தான் பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்து, நான் தான் பிதாவாகிய தேவன் அனுப்பிய கிறிஸ்து, நான் தான் மெசாயா சொல்லி இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க எல்லார்கிட்டையும் இப்போ வந்து எல்லாரையும் மாற்றி ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இவர் அப்படியே ஜனங்கள்லாம் இவரை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோயிசமா கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னொன்னே, இவர் கிறிஸ்துவை குறித்து வேதத்தை குறித்து பேசுகிறதை நிறுத்திட்டு தன்னை தானே கடவுளாய் மாற்றிக்கொண்டார். அவ்வளோ பேரு அவரை கடவுளை வணங்குறாங்க. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா, சொல்லட்டுமா? அவரை இன்னைக்கும் கடவுளாக வணங்கின்னு இருக்காங்க. இன்னைக்கும் கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கூட்ட ஜனத்தையே வஞ்சித்துட்டு, ஒரு கூட்ட ஜனத்தையே தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு ஐ ஆம் த காட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் நான் தான் கடவுள்னு சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சோதி தெரியணும். அப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறல. ஏன்னா ஆல்ரெடி அவர் பேசி வைத்திருக்கிற காரியம் மைண்டை மாற்றி, எப்படி சொல்றது,
அந்த கேன்வாஸ் பண்ணி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றி, அவர் சொல்றது தான் உண்மை, அவர் சொல்றது தான் சத்தியம், மற்றது யார் சொல்றதும் உண்மை இல்லைன்றதை நம்பி அவரை நம்பி ஒரு கூட்டம் அணிஞ்சிட்டு இருக்கு. அதை படிக்கும்போது உள்ளத்தில் அவ்வளோ குத்தப்பட்டவனா இருந்தேன். தேவஜனமே, நம்ம இந்த காரியங்களை நாம் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கொள்றதோ சிரிக்கிறதுக்கோ இது இல்லை. நாம் எல்லாரும் எச்சரிக்கையாய் எது தேவ ஆவியானவருடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொண்டும் சோதித்தருகிறவர்களுமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருந்தார். எனக்கு அவர் எங்கள் பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் எப்படி இருப்பார்னா, ரொம்ப பரிச்சயமான பாஸ்டர். எனக்கு ஒரு அவங்க சபையில் ஒரு 500-600 விசுவாசிகள் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அவரை நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி பேசியிருக்கேன். பட் அவரோட ப்ரீச்சிங்ஸ்லாம் எனக்கு கேட்டது கிடையாது. எங்களோட ரொம்ப நல்லா பேசுவேன். அப்போது ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டாரு, சபை கூப்பிட்டாரு. நான் வந்தோடனே, பாஸ்டர் முன்னாடி வந்து நானும் உட்காந்துருங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு சரி போய் உட்காந்துட்டேன். அப்போ வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் அப்போ தான் அவர் இப்படியா பேச ஆரம்பித்தார். அப்புறம் தான் எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற அந்த கோல் ஆடுகளை அடிப்பதற்கல்ல, ஆடுகளை தேவனுடைய வழியில் சேர்ப்பதற்கு. ஆமேன்னு சொல்லுங்கன்னாரு. சபையே ஆமேன்னு சொல்லுது. நான் அப்புறம் அவர் அடிக்கிறவர் அல்ல, அவர் கரத்தில் இருக்க கொம்பு வச்சிருக்க அவர் அடிக்கிறதுக்கு நினைச்சுக்கல, கிடையாது. அவர் உங்களை ஒரு ஒரு சீர்படுத்துகிறவர், நல் வழியில நடத்துறதுக்கு கொம்பு வச்சிருக்கிறாரு. முடிச்சுட்டு 500 பேரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. நானும் சொன்னேன், இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்போ கையில் கொம்பு வச்சிருந்தார்? ஃபர்ஸ்ட் இதை யோசிங்க. நீங்க சொல்லுங்க, எப்போ இயேசு கிறிஸ்து கையில கொம்பு வச்சிருந்தாரு? எப்போ இயேசு கிறிஸ்து ஆடு மேய்ச்சாரு? நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வசனத்தை அறியாததுனால இங்க வஞ்சிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறவர் அல்ல, அவர் மேய்ப்பனாய். அவர் சொல்லுகிற உலகத்துக்குரிய ஆடுகளை அல்ல, அவர் மேய்ப்பன் என்று சொன்னால் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிற நம்மை குறித்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, எதுக்குமே டைம் கிடையாது. இதை நம்பி 500 பேர் ஆமேன் போறதுக்கு இருக்காங்க. ஏன் தெரியல. அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட். சோதி தரீங்க. அவர் சொல்ற வார்த்தை வசனத்தில் இருக்கா? எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு? எதற்காக அவர் சொல்றாரு? நான் இங்க இல்லை, யாரா இருந்தாலும் இவங்க சொல்றதெல்லாம் வேதத்தில் இருக்குதா, வசனத்தில் இருக்குதா அப்படின்றது நீங்க அறிஞ்சுக்கணும். அவன் ஆமேன்னு சொல்லுவோம். தேவன் நாமம் உங்களுக்கு, ஏன்னா ஆவியானவர் இந்த காரியங்களை உங்ககிட்ட போதிச்சிட்டார். இனி அலர்ட்டா இருக்க வேண்டியது யாரோட வேலை? உங்களோட வேலை. உங்களுக்கு போதிச்சிட்டார். இப்படி இருக்கிறதுனால பர்ஃபெக்ட் ஆயிட முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா அன்னைக்கு வந்து சொன்னாங்க, எங்க பாஸ்டர் எங்களுக்கு திருவிருந்து கொடுக்கல பிரதர், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரல சொல்லிட்டாரு. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராத உனக்கு திருவிருந்து கிடையாது. திருவிருந்து தயவு செஞ்சு எடுக்காத, திருவிருந்து எடுக்காத, வெளியே போ. சபையில எல்லாரும் முன்னாடி சொன்னாராம். சபையில எல்லாரும் திருவிருந்து எடுக்க, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராத உனக்கு திருவிருந்து கிடையாது, வெளியே போ. இன்னொரு சொல்றாங்க, சபைக்கு நான் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டேங்க, திருவிருந்து கொடுக்கல. ஒயிட் கலர் ட்ரெஸ் போடணும், ஒயிட் கலர் தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஒரு அம்மா இன்னும் கிராமப்புறங்கள இன்னும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நகை போட்டதுக்கு திருவிருந்து கொடுக்கலையா? இதெல்லாம் பண்ணிருக்கியா? சபைக்கு வராத திருவந்த தயவு செஞ்சு எடுக்காது, தயவு செஞ்சு போயிடு. திருவந்தெல்லாம் உனக்கு எடுக்க, நீ எடுக்க லாக்கியா? திருவிருந்து எடுக்க உனக்கு லாக்கியா? என்ன தகுதி இருக்குது? சபை திருவிருந்துக்கு வரும்போது வெள்ளை கலர் போட்டு வந்து திருவிருந்து எடு, இல்லையா திருவிருந்துக்கு தயவு செஞ்சு பரிசுத்த ஆராதனை எழுந்து போயிடு. ஐ கான்ட் அக்ரி. ஒரு காரியம், தேவனுடைய பந்தியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இங்க எந்த பாஸ்டர்ஸ்க்கும் அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பந்தியில நீ கையை வைக்க கூடாதுன்னு, ஞானஸ்தானம் எடுத்த எந்த தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க வரக்கூடாது, எடுக்க கூடாதுன்னு சொல்ற எந்த பாஸ்டர்ஸ்க்கும் இங்க ரைட்ஸ் கிடையாது. இது உங்களுடைய பிளேஸ் இல்ல, இட்ஸ் காட்ஸ் பிளேஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னொன்னு அவர்களுக்குள்ளா இருக்கு. இன்னொன்னு வந்து சபை கொடுக்கிற சில காரியம், சபை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரூல் வச்சிருக்கு, சோ அதனால வந்து எங்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, அவர்களுக்குள்ளா இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. ஆராதனைக்கு வருவாங்க, ஆராதனை இருப்பாங்க,
திருவந்துக்கு ஆயத்தமாவும் சொல்லும் போது லைட்டா 2-3 பேர் எஸ்கேப் ஆவாங்க சபையில இருந்து. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா ஏன் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க? அவங்களுக்கு தெரியும், ஐம் நாட் worthy, நான் திருவந்து எடுக்குது எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இந்த மந்த் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இந்த மந்த் நான் நிறைய தவறான காரியங்களை பேசிட்டேன், இந்த மந்த் நான் நிறைய பாவங்களை பண்ணிட்டேன், இந்த மந்த் நான் திருவந்து எடுக்கிறதுக்கு ஐம் நாட் worthy, நான் திருவந்து எடுக்கல. அப்பா அவங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள தெரியுது என்னென்ன, நான் குற்றம் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னால் இந்த வாரம் இந்த மாதம் திருவந்து எடுக்க முடியாது. ஸோ நான் இந்த திருவந்தில் நான் பங்கு கொள்ளலைன்னு அவங்க வெளியில் போகிறாங்க, அவங்க குத்தப்பட்டுருக்காங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்க எப்படி தெரியுமா, எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. அவன் ராத்திரி குடிச்சிருக்கலாங்களா என்ன அவன் என்ன தப்பு பண்ணாலும் அசால்ட்டாக திரும்ப தைரியமாக திரும்ப எடுப்பாங்க. நாங்கள் பார்க்காததா. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் குத்தப்பட்டவர்களாக எழுந்து போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போது இவங்க என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஏன்னா ஒரே ஒரு வேதம் மட்டும் ஒன்றே படிக்க வேண்டாம், இது மட்டும் சொல்லுகிறது. இப்போ ஒருத்தருக்கு என்ன நினைக்கிறான், நான் என்ன பண்ணாலும் நான் எடுத்துட்டு போயிடுவேன், நான் எப்படி வேணா இருப்பேன், நான் குடிப்பேன், அசிங்கமாக பேசுவேன், எல்லா தப்பும் பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் தைரியமாக வருவேன், தைரியமாக திருவந்தில் ஆண்டோட பந்தியில் கை வைப்பேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நீங்கள் அப்படின்ற ஒரு துணிகரத்துக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது விலையேற பெற்ற தேவனுடைய சரீரமும் ரத்தமும். இது ஏதோ ஒரு பிரெட்டோ, இது ஏதோ ஒரு ஜூஸோ கிடையாது, ராமன் சொல்லுவோமே. ஏன்னால் வேதம் இப்போ நீ ஒரு குரூப் எழுந்து போச்சு பார்த்தியா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் எனக்கு திருவிழந்து எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதியான எனக்கு தெரியல, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்றாங்களே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா நீங்கள் போயிடாதீங்க. தைரியமாக திருவிழந்து எடுங்க, தைரியமாக திருவந்துக்குவாங்களேன். ஏன்னா இங்கே தன்னோட சுய நீதியில் ஒருத்தன் எடுக்கிறான், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நான் தைரியமாக எடுக்கிறேன்னு. ஆனால் குத்தப்பட்டவர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா முதல்ல உங்களுக்குள்ளாய் குத்தப்படுதலே வராது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா முதல் குத்தப்படுதலே உங்களுக்குள்ள வராது. அப்போ திருவந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் படிக்க வேணாம், சாரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11:28 சொல்றாரு, உங்களை நீங்க சோதி தெரிந்து அபாத்திரமாய் போஜனம் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க அபாத்திரமாய் போஜனம் பண்ணீங்கன்னா ராமன் சொல்லுவோமே, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும், நீங்கள் பலவீனர்களுமா இருப்பீர்கள், நீங்கள் வியாதி உள்ளவர்களுமா இருப்பீர்கள், நீங்கள் நித்திரையும் அடைவீர்கள். யாருக்கு? நான் என்ன வேணா பண்ணிட்டு தைரியமான்ற சமூகத்தில் தைரியமா திருவந்து எடுப்பேன்றாங்கல்ல அவங்களுக்கு. நம்ம ஆட்கள் இதை சொல்லி அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்கள் பலவீனர்கள் அநேக நித்திரை பண்ண இதில் பயந்து 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 அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்பொழுதும் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு தேவனோட சமூகத்தை விட்டு அவங்க எழுந்து போகிறாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக எப்படி ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆவியானவரே நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அவர்களுக்குள்ளா இருக்கிற குற்ற உணர்ச்சி, குத்தப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, எழுந்து போகிறாங்க. தயவு செஞ்சு எழுந்து போகாதீங்க. ஆனால் பவுல் சொல்கிறார் அடுத்த வசனமே, இதெல்லாம் துணிகரமா எடுக்கிறவங்களுக்கு தான், துணிகரமா தைரியமாய் நான் என்ன வேணா பண்ணிட்டு திருவிந்து எடுப்பவன் சொல்றவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு வரும், நீங்கள் பலவீனர்களுமா இருப்பீர்கள், நீங்கள் வியாதி உள்ளவர்களுமா இருப்பீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்ன மாதிரி கர்த்தர் பாருங்களேன், என்ன மாதிரி தேவன் பாருங்களேன். அவர் சொல்றாரு, உனக்குள்ள குத்தப்படுதா, நான் இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா பண்றாங்க, திருவிருந்துல நான் எழுந்து ஓடுறேன், இல்லை லார்ட் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது எனக்கு ரொம்ப குற்றம். ஐயா உங்களுக்குள்ள குத்துதலையா, உங்களுக்குள்ள ஒரு குற்ற ஒரு தவறுதல், உங்களோட தவற உங்களோட இருதயம் உங்களுக்கு சொல்லுதுல, நான் இதுல உட்கார்றதுக்கு அபாத்திரம், நான் இதுல உட்கார்றதுக்கு பாத்திரவான் அல்ல, அவரோட பந்தியில பங்கு பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்லன்னு உங்களோட இருதயம் சொல்லுதுலையா, அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. அது நீங்க விட்டுட்டு ஓடாதபடிக்கு அங்கேயே ஒப்பு கொடுங்க, அங்கேயே ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே நான் இந்த திருவிருந்த நீங்க ஓடுகிறதா நீங்கள் பயன்படுத்துங்க, ஆண்டரை விட்டு ஓடுகிற திருவிருந்தா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் உங்களுக்கு குத்தப்படும் போதே ஆவியானவரே இந்த கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், அந்த தவறெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை நீங்களே நிதானிக்கும் போது
வேதம் சொல்கிறது, உங்களை நீங்களே நிதானிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. இல்லைங்க, எங்கள் பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் பாஸ்டர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இதுக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரலன்னா திருவிருந்து கொடுக்க மாட்டார், ஒயிட் ட்ரெஸ் போடலன்னா திருவிருந்து கொடுக்க மாட்டார், ஜுவல்ஸ் போட்டிருந்தால் திருவிருந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை இங்கே எந்த பாஸ்டர்ஸ்க்கும் புரிய வைக்க முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அதனால தான் கம்யூனியன் என்ன, ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். கம்யூனியன்னா நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க, லார்ட் இதுக்கு நான் பாத்திரவானல்ல, அதுக்கு நீங்கள் எழுந்து ஓடாதபடிக்கு அதே இடத்துல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், அன்று நான் இந்த தவறுகளை பண்ணியிருக்கிறேன், என்னோட குற்றங்களை என்னை நானே நிதானிக்கிறேன், அந்த தவறுகளை இந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிட்டேன், தேவ ஆவியானவர் நான் செய்ய மாட்டேன். தன்னுடைய பாவத்தை மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெறணும்னு சொன்னா, ஓகே நான் இந்த வாரம் மிஸ்டேக் பண்ணல, அப்போ அடுத்த வாரம், இப்போ அடுத்த மாதம் பாருங்க, இந்த மாதம் நான் திருவிருந்து எடுப்பேன் பிரதர், இந்த மாதம் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா சம்டைம்ஸ் பார்த்துருக்கலாம், அவங்க சிலர் திருவிருந்து எடுக்க மாட்டாங்க, அடுத்த மாதம் திருவிருந்து எடுப்பாங்க. ஏன் இந்த மாதம் எடுக்கிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதம் நான் இன்னும் தப்பு பண்ணல பிரதர், இந்த மாதம் நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், போன மாதம் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் நான் திருவிருந்து எடுக்கல அப்படின்னீங்கன்னா இது உங்களுடைய சுயத்தை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயனும் ஆயக்காரனையும் பார்த்து சொல்கிறாரு, ஆயக்காரன் ஜெபிக்கிறான், பரிசேயன் ஜெபிக்கிறாரு, நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் தசமபாவம் கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். அவனோட சுய நீதியை அவன் தேவனுக்கு முன்னாடி நிறுத்தினான். ஆனால் ஆயக்காரனும் தன்னோட மார்பிலை அடித்து கொண்டு தன்னோட கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்காதபடிக்கு தன்னோட மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயன் அல்ல, பரிசேயன் என்ன சுயநீதியில வந்தான், நான் இதை பண்ணல அதை பண்ணல, நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், நான் யோகியமா இருக்கிறேன், அதனால நான் வரேன்னா ஆண்டவர் சொல்ற, அவன்ல இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான். அப்போ உன்னோட பெர்ஃபெக்ட்டை வச்சு நீங்க திருவிந்து எடுக்கணும்னா, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் இந்த வாரம் திருவிந்து எடுத்துருவேன்னா தயவு செஞ்சு அதுவே பெரிய தப்பு. நான் ரொம்ப பெர்ஃபெக்டா வாழ்ந்துட்டேன், இந்த மாசம் நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துட்டேன், நான் திருவிந்து எடுத்துட்டேன், அதுவே சுயநீதி. நீங்கள் நீதியா உங்களோட நீதியை வச்சு ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அவர் கொடுக்கிற நீதியை வைத்து நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாய். வேதம் சொல்லுது, அவன் ஆயக்காரன் நீதிமானவன் ஆக்கப்பட்டவனாய் போனானா எப்போ? தன்னோட பாவத்தை அறிக்கை செய்யும் போது, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு இரக்கத்தை கொடுத்து, ஒரு ஆமென் சொல்ல, அவனை நீதிமானாய் மாற்றி, சுயநீதி அல்ல தேவனுடைய நீதியை கொடுத்து ஆயக்காரனை தேவன் வீடு அனுப்பினாராம். அப்போ உங்களோட சுய நீதியின் படி எடுக்காம, ஆண்டவரே நான் ரொம்ப பெர்ஃபெக்டா நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்காம, ஆண்டவரே நீங்க ஒரு வேளை குத்தப்பட்டீங்களா, இந்த திருவிருந்திலிருந்து ஓடி போகாதபடிக்கு, திருவிருந்தில் உங்களுக்கு ஆவியானவர் குத்துவார் என்று சொன்னார், உங்களுடைய இருதயங்களோட வார்த்தைகள் உங்களோட தவறுகளை ஆவியானவர் உணர்த்துவார் என்று சொன்னார். அதை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து தைரியமாய் சொல்றேன், தைரியமாய் அதை உங்களை நீங்களே நிதானிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க தைரியமா திருவிருந்து எடுங்க. இனி பாவத்தை மூடாதீங்க, அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க, தைரியமாய் திருவிருந்துக்கு வாங்க. அப்போ ஒருத்தரும் உங்களை திருவிருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு மற்றவங்க ரூல் படும்போது திருவிருந்து எடுக்கும். அவங்களாம் யார் சொல்றதுக்கு உங்களை திருவிருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு? நீங்க நகை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? அவங்க வந்து நீங்கள் ஒயிட் கலர் தான் வரணும்னு சொல்றதுக்கு அவங்க யார்? அவங்களுக்குலாம் எந்த ரூலில் இருக்கு? பைபிள் எங்க இருக்கு ரூல்? நான் திருவிருந்து கொடுக்க மாட்டேன். நீங்க சுத்திகரிப்புன்றது பாஸ்டர் கண்ணில் இருந்து பாஸ்டர் கிட்ட மார்க் வாங்கிட்டு தான் நான் திருவிருந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கும் கர்த்தருக்கும் உண்டான உறவு, என் பாவத்தை நான் மூடலை, அவருக்கு முன்பதாக நான் அறிக்கை செய்து விட்டேன். தைரியமா எடுங்க. அப்போ சோதி தரியணும். இந்த காரியங்கள் இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வெளில வாங்க. உங்களுக்கு பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்னு இது சொல்றது கஷ்டமா இருக்கு, கம் அவுட். அது சரி கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பந்தியில் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ராமேன்னு சொல்லுவோமே, நான் சொல்றது ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப இதுவும், ஆனால் இதான் உண்மை. வெளி தோற்றத்தை வச்சு ஆண்டவர் மார்க் போட மாட்டாரு, உங்களோட உள்ளத்தை பார்க்கிறாரு. தேவன் பாருங்க, வந்தவங்க நீங்க வார்த்தையில வளர்ந்து அவங்க எவ்வளவு ஹாப்பியா இன்னைக்கு கர்த்தருக்கு தொடர்ந்து வந்து ஆராதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் மற்றவர்களை உங்களை இந்த மாதிரியான காரியங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஏன்னு கேட்க பழகுங்க.
எதுக்குன்னு கேட்க பழகுங்க. நான் ஏன் செய்யக்கூடாது? உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, எதன் அடிப்படையில் தீர்க்கதரிசனம் சொல்றீங்க? எந்த வார்த்தையின்படி அறிக்கை எந்த எதன் அடிப்படையில் தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு கேட்டு அவருடைய ஆவியை நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோதித்து அறியாமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர்னு சொல்றது கூட கிறிஸ்துவ வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த 7 காரியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள மட்டும்தான் மற்றவர்கள் ஆவியானவர் எப்படி பேசுவார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து அடுத்த வாரமும் ஆவியானவர் குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்காத பல வெளிப்பாடுகளோடு பல ஒரு புதிய காரியங்களோடு தேவ ஆவியானவரோடு கூட ஈடுபடுவாராக. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? முதலாவது ஒரு சொன்ன ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்ன சொல்லுங்க? அது இல்லை, இன்னைக்கு தேவ வார்த்தையை நினைவுபடுத்துவார். அடுத்த ஒரு காரியம் சோதித்தறியணும். ஆமென். நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளையும் கர்த்தர் நீரே என்னோடும் எங்களோடும் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவாவியனும் தொடர்ந்து எங்களில் மகிமைப்படுவீராக. இந்த நாளையும் கர்த்தர் எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களோட மனதை விட்டும் எங்களோட இருதயத்தை விட்டும் போகாத வரைக்கு அன்றைய சத்தியத்தில் நிலைத்து நின்று உமக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்க உதவி செய்யும். தேவ ஆவியானவர் மகிமைப்படுங்க. ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்தும். எல்லா கன மகிமை துதிப்புகள் ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இதனாலேயும் பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னையும் நீ நடத்தியதற்காக நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்தும். உங்க நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா கன மகிமை துதிப்புகள் ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நான் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாம சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கிறிஸ்து இயேசு வருகை மற்றும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.